இதை பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை பார்க்குறேன். செல்வின் நாடார் வந்து மீட்டிங் போட்டாருன்னா இப்படி தான் இருக்கும் கூட்டம். ஒரு ஊருக்குள்ளே போய் உட்கார்ந்தாரு நின்னாருன்னா அவரை சுற்றி இதே ஒரு கூட்டம் நிற்கும். இதுக்கு மேலே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அண்ணனை எனது அன்பு தம்பி சீனி நாடாரை வந்து செல்வின் நாடார் உருவத்தில் தான் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், உண்மையிலே சொல்கிறேனே, இது இந்த மாதிரிலாம் யாரும் நடத்த முடியாதுங்க. நான் பார்த்த அளவில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 வருஷம் அண்ணனை விட்டு 29 வருஷம் அண்ணனை விட்டு அண்ணன் மறைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான கூட்டத்தை இது வரைக்கும் யாரும் கூட்டினதில்லை. இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் பேரை சொல்லி அந்த புழு பச்சையை வச்சா தான் யாரும் எந்திக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அண்ணன் சாயலில் ஒருவர் இருக்கிறாருன்னா எனது அன்பு தம்பி சீனி நாடார் தான். ஒவ்வொரு இடங்களில் நடக்கிறதுலையும் ஆளாக போய் நிற்கிறாரு. எனக்கு இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கேட்டிங்களா? என் தம்பி எங்கே கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நான் நிற்பேன். சென்னையில் இருந்தாலும் சரி, திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னால் சொன்னார்னா 5 மணி நேரத்தில் அவர் இடத்துல வந்து நிற்பேன். சென்னையிலேருந்து என்னால் முடியும், வர முடியும். கேட்டிங்களா? ஏன்னா நான் செல்வின் நாடாரோட சாரதியாக இருந்தவன். எல்லாம் ஓட்டுன்னா ஓட்டுவேன், எல்லாம் தூக்குன்னா தூக்குவேன். அப்படியே பழகி போச்சு எங்களுக்கு. அப்படி இருந்தால் இன்றைக்கும் வயசு 58 59 வயசு ஆச்சு. தம்பி ஏறி உட்காந்துட்டு ஏன்னா தூக்குனா தூக்கிடுவேன். ஆமாம், அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. ஏன்னா அண்ணன் கூட இருந்த, அதாவது மாவீரன் செல்வின் நாடாரின் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். ஆக்ஸ்போர்டு என்னங்க, ஆக்ஸ்போர்டு என் நாடார் சமுதாய தலைவர் என் செல்வின் நாடார். அவர் மாதிரி ஒரு வீரர். ஏன்னா அவர் கூட இருந்து வந்ததுனால எதுக்கும் அசராமல் நிற்போம்.